Hello friends, welcome to Saturday சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல green cauliflower gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் 200 கிராம் cauliflower எடுத்து வச்சிருக்கேன். இது செய்யறதுக்கு முன்னாடி Saturday சமையலுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். gravy செய்யறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 5 விரல் அடங்குற மாதிரி புதினா எடுத்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரம் அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இத ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இது போல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச வெங்காயம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மசாலாவை நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ½ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மல்லித்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மிளகாய் தூள் தேவையில்லை. இது கிரீன் காலிஃப்ளவர் கிரேவின்றதுனால எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம். கரம் மசாலா மல்லித்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி செய்கிற வரைக்குமே ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேணாம். இஞ்சி பூண்டு வதங்குறதுக்குள்ள நான் 3 துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலே 1 நிமிஷம் போல் இந்த காலிஃப்ளவர் வேக விட்டுடலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். கிரேவிக்கு நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா கொதிக்குது. ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரீன் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் தக்காளி இது மாதிரி செய்யாமல் புது விதமாக புதினா கொத்தமல்லி இப்படியெல்லாம் அரைச்சி போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷு சப்பாத்திக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் சாம்பார் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.